அடேங்கப்பா இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையடா அப்படின்ற மாதிரி தான் மூணாவது ப்ரோமோவை பார்க்கும்போது தோணுது. காலையில் போட்ட 2 ப்ரோமோக்களுடைய காட்சிகள் லைவ்ல இப்போ தான் நடந்துகிட்டு இருக்கு. அந்த பல்லுக்கு வந்துருச்சு, பல்லுக்கான பயங்கரமான சண்டைகள் போய்கிட்டு இருக்கு. அது அடுத்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த வீடியோவில் 3rd ப்ரோமோவில் என்ன நடக்குதுன்றதை பார்க்கணும். தொடர்ச்சியாக பெண்கள் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை இழந்துகிட்டே இருக்காங்க. நான் நேற்றே சொல்லியிருந்தேன், இவங்க டாஸ்கில் மும்முரமாக இருக்காங்க, கவனமாக இல்லை. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொருட்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு விதியவே அவங்க மறந்துட்டாங்க. எல்லாத்துலேயும் ரொம்ப அசால்ட்டாக இருக்காங்க. அவங்க பொருட்கள் ஒன்று ஒன்றா பாய்ஸ் டீம் வந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க, இவங்களும் வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். நேற்று ராணியுடைய செங்கோலை திருட்டு போனாங்க. அதுக்கப்புறமா இவங்க செஞ்ச கலைப்பொருட்களை திருடினாங்க. நேற்று நைட்டு இந்த டாஸ்க் ஒத்தி வச்ச பிறகு சாச்சனாவும் பவித்ராவும் போய் அங்கே இருந்து வாலியும் செங்கோலையும் திருட்டு வந்தாங்க. அது நைட்டு வந்து ராணுவம் வந்தார், அதை கொடுத்துட்டு இவருடைய பொருட்களை வாங்கிட்டு போனார். காலையில் மஞ்சரி என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த செங்கோலை திருப்பி கொடுத்துட்டாங்க. நம்ம ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவங்க வந்து பண்ணாங்க. இது எல்லாமே நேற்று வரைக்கும் நடந்துச்சா? இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, காலையிலேருந்து மறுபடியும் ராணியோடைய வாழை தூக்கிட்டு போயிட்டாங்க. யாரு? பாய்ஸ் டீம். ராணி ரொம்ப மும்முரமாக உதட்டு சாயம் பூசிக்கொண்டு இருக்கும் வேளையிலே அவர்கள் வந்து அந்த நாட்டிலிருந்து இந்த நாட்டிற்கு உள்ளே புகுந்து அந்த வாளை திருடி கொண்டு சென்று விட்டனர். வால் போனதுமே காலையிலேருந்து சாச்சனா வந்து தையத்தக்கான்னு குதிச்சாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? அது மாதிரி வந்து இது பண்ணுங்க, என் வாழை கொடுங்க, நானும் ரெடி ஆகலை, அதுக்குள்ளே எப்படி நீங்கள் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துனாங்க. நேற்று நமக்கு ஒரு லெசன் இருந்துமே இன்னும் அதுல இருந்து நம்ம திருந்தலை அப்படின்னா அது என்ன சொல்றது? இவ்வளோ முட்டாள்தனமா இவ்வளோ கேர்லெஸ்ஸாக ஒரு அரசாங்கம் இருந்துச்சுன்னா ஈஸியாக யார் வேணாலும் உள்ள புகுந்து எதை வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். அது வந்து எப்படி ஒரு அரசாங்கம் இயங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டாக இவர்கள் இருப்பார்கள். இந்த சைடு பாய்ஸ் டீம் வந்து கொஞ்சம் கான்ஷியஸாக தான் இருக்காங்க, அவங்களோட பொருட்களை பாதுகாக்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்காங்க. ஆனால் அதுவும் இன்னைக்கு மிஸ் ஆகிருக்கு. இன்னைக்கு ஏதோ ஒரு சம்பவம் இருக்குன்னு வந்து நிறைய பேர் சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த சம்பவம் இந்த சம்பவமானு எனக்கு தெரியல. என்ன நடக்குது? மூணாவது ப்ரோமோல ஆண்கள் அணியில் யாருமே காணோம், அரிமா தேசத்துல யாருமே காணும். இதை வந்து சரியாக பயன்படுத்துற பெண்கள் என்ன பண்றாங்கன்னா, அங்க போயிட்டு நீங்க வாழைத்தானே எடுத்தீங்க, செங்கோலை தானே எடுத்தீங்க, கலைப்பொருட்களை தானே எடுத்தீங்க, நான் பாடுறவங்க ராஜாவுடைய சிம்மாசனத்தை தூக்குறேன்னு சொல்லி சிம்மாசனத்தை தூக்கிட்டு வந்து அவங்களுடைய எல்லைக்குள்ள வச்சுட்டாங்க. இப்போ பல்லக்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லி தீபக்கு பயங்கரமாக சண்டை போடுறாரு. ஆக்சுவலாக அது பொதுவான சொத்து, பொதுவாக கொடுக்கப்பட்ட ஒன்று. அது வந்து அவர் எடுக்கிறதுக்கான அவருக்கு ரைட்ஸ் கிடையாது. ஆனால் எடுத்துட்டு ஒரு அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு இல்லையா? இப்போ சேர் எடுத்துட்டு போயிட்டு அவங்க வச்சுக்கிட்டாங்க. சேர் மட்டும் எடுக்கல, அங்க இருக்கக்கூடிய நகைகள், அந்த மன்னர் வீட்டில் இருந்த அந்த ராஜாங்கத்தில் இருந்த நகைகள் முதற்கொண்டு எடுத்துட்டு போறாங்க. இந்த சேரை தூக்கிட்டு வரதே மஞ்சரி தான். நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், மஞ்சரியும் ஒரு ஆளாக அதை தூக்கிட்டு வராங்க. தர்ஷிகா, அன்ஷிதா, வர்ஷினி இவங்க எல்லாருமே அதில் இருக்காங்க. அதுக்கப்புறமா அங்க இருந்து ஒரு கவச பொம்மை அதையும் தூக்கிட்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சிடறாங்க. இது சேரை தூக்கும் போதே ஜெஃப்ரி பார்க்குற மாதிரியான விஷயங்கள் காட்டுறாங்க. ஜெஃப்ரி பார்த்துடுறான், ஆனால் அதை தடுக்கவோ எதுவுமே பேசவோ இல்லை. ஜெஃப்ரியை பொறுத்த வரைக்கும் தனியாக இருக்கும்போது எதுவுமே பேச மாட்டான், கும்பலாக இருக்கும்போது கத்துறான். தனியாக இருக்கும்போது பார்த்தீங்களா அவங்க வந்து தூக்கிட்டு போகிறத வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ அப்படி நடக்குது. இதை பார்த்த ஜெஃப்ரி வந்து அதன் பின்னாடி வந்து இவங்கெல்லாம் ஒரு தலைவியா அப்படின்னு சொல்லியிருக்கான் போல. யாருக்கிட்ட? விஷால் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா போல. இதை மஞ்சரி காதில் கேட்டுட்டு தேவையில்லாமல் தலைவி கிழவியெல்லாம் பேசாத சரியா அப்படின்ற மாதிரி அவனை வந்து கேட்குறாங்க. அவன் வந்து நான் உங்ககிட்ட சொல்லி நான் இங்கே தானே பேசிட்டு இருக்கேன், அது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இதுக்கப்புறமா மஞ்சரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் ஃபண்டுக்காக பண்ணீங்கன்றதுலாம் எனக்கு தேவையில்லை, அந்த பொருளை கொண்டு போய் வச்சிருங்கன்னு சொல்றாங்க. சாச்சனாவுக்கு கோவம் வருது அந்த இடத்துல. சாச்சனா என்ன சொல்றாங்க, இருங்க இருங்க, என்ன நீங்க உங்க இஷ்டத்துக்கு மாத்தி மாத்தி பேசுறீங்க அப்படின்னும் போது கேள்வி கேட்கறாங்க. அந்த இடத்துல ஜாக்லின் வந்து அவங்களும் என்ன கேட்கறாங்க அப்படின்னா, நீங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்தீங்கன்னா அந்த ஸ்டாண்டில் முதல்ல உறுதியா நில்லுங்க, நீங்க ஏன் உங்க தேவைக்கேற்ப மாத்தி பேசுறீங்கன்னு சொல்லிட்டு ஜாக்லின் செருப்பால் அடிக்காத குறையா கேட்கறாங்க. அதுக்கப்புறமா மஞ்சரி என்ன சொல்றாங்கன்னா, ஒரு உருட்டுறாங்க. என்னன்னா, வீட்டினுடைய செட் ப்ராப்பர்ட்டியை டிஸ்டர்ப் பண்ணும்போது தான் நான் கேப்டனா யோசிக்கிறேன்னு சொல்றாங்க. இதை ஜாக்லின் வந்து மறுபடியும் செருப்பை கொண்டு அடித்த மாதிரி என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அப்போ அவ்வளோ பெரிய சேரை தூக்கிட்டு வரும்போது அது செட் ப்ராப்பர்ட்டியை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதில் ஜாக்லின் கேட்டது 100% உண்மையான ஒரு கருத்து. நமக்குமே அந்த கருத்து இருக்குது. ஏன்னா மஞ்சரியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் கேப்டன்சியை வந்து அவங்க தவறாக பயன்படுத்துகிறாங்க. சில இடங்களை ஏன் பயன்படுத்துகிறாங்கன்னா, அவங்களுக்கு தேவைப்படும் போது கேப்டனாக பேசுகிறாங்க, மற்ற நேரங்களில் தளபதியாக இருக்காங்க. ஒன்று கேப்டனுக்கான நீதி நியாயத்தோடு இருக்கணும், நடுநிலையாக இருக்கணும். இல்லை தளபதியாக இருக்கேன், இந்த டாஸ்கில் நீங்கள் இன்வால்மெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா அந்த டாஸ்க்குக்காக மட்டும்தான் நீங்கள் விளையாடணும். இந்த இடத்துல மஞ்சரி யோசிக்கக்கூடிய விஷயம் என்னவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை நாளைக்கு டாஸ்க் முடிஞ்ச பிறகு இங்கே நடக்கக்கூடிய காரணங்களை ஒரு விஷயமா வச்சு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய இன்னும் 2 பேட்ச் எடுத்துருவாங்க. அதனால கேப்டனா நான் நியாயமா நடந்துக்கிறேன் அப்படின்ற ஒரு பின்பத்தை பாய்ஸ் டீம் கிட்ட காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே இவங்க என்ன பண்றாங்க,
இவங்களுக்கு தேவையா இருக்கும்போது ஃபேவராக இருக்கும்போது அந்த ஒரு சுச்சுவேஷனை பயன்படுத்தி நான் கேப்டனாக யோசிக்கிறேன், கொண்டு போய் வைங்கன்னு சொல்றாங்க. இது கேம்னும் போது இந்த கேமை தான் பார்க்கணும். இப்போ ஆண்கள் தொடர்ச்சியா வந்து ஒரு பொருளாக தூக்கிட்டு இருக்காங்க, நீங்க வந்து கவனக்குறைவில் எல்லாத்தையும் விட்டுறீங்க. நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பொருளை தூக்கும் போது ஒரு கேப்டனாவோ இல்லை ஒரு தளபதியாவோ நீங்க என்ன பண்ணணும், நம்ம சேர்ந்து எடுத்துருக்கோம், நம்ம அதை ஃபேஸ் பண்ணணும்னு இல்லாம நீங்க என்ன பண்றீங்கன்னா நான் கேப்டன் தூக்கிட்டு போய் வைங்கன்னு சொல்லிட்டு மற்ற ஆட்களை கையை காட்டி அவங்கள குற்றவாளியா மாத்துறதுனா எந்த விதமான மனநிலை, எந்த விதமான கேம் எனக்கு புரியல. மஞ்சரியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கேப்டன்ஷிப்பை வந்து அவங்க தவறா பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது உண்மை. ஜாக்லின் கேட்ட கேள்வி நிச்சயமாவே செருப்படி கேள்விதான். எனக்கு என்ன புரியலன்னா, அந்த பொம்மையை தூக்கிட்டு வர்றது செட் ப்ராப்பர்ட்டியை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கு, நான் கேப்டனா யோசிக்கிறேன்னு சொல்லக்கூடிய மஞ்சரி எதற்காக சிம்மாசனத்தை தூக்கிட்டு வந்தாங்க? சிம்மாசனத்தை தூக்கிட்டாங்க, அங்க இருக்கக்கூடிய நகைகள் அப்படின்னு பார்த்தா எல்லாமே செட் ப்ராப்பர்ட்டி தான். அந்த ராணி போட்டிருக்க உடையும் செட் ப்ராப்பர்ட்டி. யாரோட செட் ப்ராப்பர்ட்டி? பிக் பாஸ் உடைய செட் ப்ராப்பர்ட்டி. அவங்க செங்கோலும் செட் ப்ராப்பர்ட்டி தான், அவங்க வாளுமே செட் ப்ராப்பர்ட்டி தான். அதான் அவங்க தூக்கலையா? தூக்கலாங்கல்ல. அந்த மாதிரி தாங்க இதுவும். எதனா ஒரு ஸ்டாண்ட்ல கரெக்டா இருக்கணும்ல, மாத்தி மாத்தி பேசக்கூடாது. மஞ்சரி அதை தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ரூல்னா ஒரு ரூல், இதுதான் ரூல், இதை கடைபிடிக்கணும் அப்படின்னு தெளிவா சொல்லாம நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அதில் சில திருத்தங்களை பண்ணும்போது என்ன ஆகுது, பசங்க பயங்கரமாக காண்டா வராங்க, கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த ஒரு பல்லக்கு மேட்டரில் எனக்கு பசங்க மேலே பெருசாக அபிப்பிராயம் இல்லை. ஏன்னா அது வந்து பொதுவான ஒரு சொத்துன்னு எல்லாத்துக்கும் பிக் பாஸ் சொன்ன கருத்தை நான் மதிக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஆண்கள் அணி இதில் மட்டும் எதுக்காக அதை பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி. அதை வச்சு தான் கண்டென்ட் பண்ணணும்னு சொல்கிறாரு தீபக். இதெல்லாம் தெளிவான அடுத்த வீடியோவில் பேசுவோம். ஸோ மஞ்சரியோடைய டபுள் ஸ்டாண்டர்ட் வந்து எனக்கு அப்பட்டமா தெரியுது. உங்களுக்கு அந்த மாதிரி தெரியுதா? தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த விஷயத்துல மஞ்சரியுடைய செயல் நல்லதா கெட்டதா? இப்பதான் கஷ்டப்பட்டு ஏதோ அவங்க வந்து ஏதோ பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க, கேர்ள்ஸ் தூக்கிட்டு வந்து வச்சிருக்காங்க. நீ யோசிச்சு பாருங்க, ஒரு மன்னருடைய சிம்மாசனம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுலயே ஒருத்தவங்க கை வச்சு தூக்கிட்டு வந்திருக்காங்கன்னும் போது அது பெரிய பெரிய பிரச்சனையா வெடிக்கும். இதை மஞ்சரி ஃபேஸ் பண்றதுக்கு பயந்துகிட்டு தான் அதை பண்றாங்க. சாச்சனா கடைசியில் என்ன சொல்றாங்கன்னா, அதெல்லாம் கொடுக்க முடியாது, நீங்களும் சமயக்காரோட கையை கட்டிட்டு உட்காருங்க அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னன்னா இப்ப தளபதியை அரெஸ்ட் பண்ண போறாங்க அந்த நாட்டில். இது வந்து நடக்க போற ஒரு விஷயங்களா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ மஞ்சரி தெளிவா ஒரு குறிக்கோளோட விளையாடணும். இப்படி நீங்க டபுள் கேம் விளையாண்டீங்கன்னா மக்கள் உங்களை காரி துப்பி வெளில அமைச்சுட்டுறாங்க, பார்த்துக்கோங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? உங்களோட கருத்துக்களை நிச்சயமாக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது மாதிரி உங்களிடம் இந்த விடைபெறுவது நான் அரவிந்தன்.